ரெண்டாவது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். கிழக்க உள்ளதில் வந்து 100 அடிக்குள்ளே மட்டும்தான் ஒரு ஈரம் சகதி சிறிதளவு தண்ணி. அங்கே மேற்க உள்ளதில் 100 அடிக்குள்ளே ஒன்று, அதுக்கு அடுத்து 200 மீட்டருக்குள்ளே ஒன்று. ஸோ மினிமம் அங்கே 600 அடி ஆழம் போடணும். அதில் அப்படி 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இது வடபருத்தியூர் அப்பனூத்து அருகில் உள்ள குப்புசாமி கவுண்டன் வலசு, குமாரசாமி கவுண்டன் வலசுன்னு நினைக்கிறேன். இது திண்டுக்கல் மாவட்டம் அப்பனூத்து அருகே உள்ள குமாரசாமி கவுண்டன் வலசை. 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் பாறையமைப்பு வடக்கு 30 டிகிரி கிழக்கு அப்படிங்கிற திசையில் இருக்கும். பார்க்குறதுக்கு ஐடியாவில் நண்பர்கள் இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்காம இருக்குப்பா. இது வெறும் காடு. பைப்லைன் இல்லை, போர்வெல் இல்லை, கிணறு கூட இல்லை. ஸோ உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு அவுட் கிராப் இருக்குது. நார்த்து 30 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் இங்கே பாறையமைப்பு. ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். முதல் ஸ்கேன் அதில் அடையாளம் வைக்கலை. இங்கே மேற்கிருந்து பார்த்ததில் ஒரு 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. இந்த இடத்தினுடைய 2வது ஸ்கேனில் இது, இந்த இடத்துல இது 3ஆவது ஸ்கேன் நடக்கு. இது தேவத்தூர் பஞ்சாயத்து. இங்கே எத்தனை போர் போட்டதா சொன்னீங்க? 30 போர் போட்டுருக்கு. எத்தனை ஏக்கர் இடத்துல? 20 ஏக்கர். 20 ஏக்கர் பூமி. இதெல்லாம் 30 போர் போட்டிருக்காங்க. ஏதாவது ஓடுதா? எத்தனை போர் ஓடுது? 30ல் 4 கம்ப்ரஸரு, ஒரு செட்டு மோட்டர் குடிக்கிறதுக்கு. 4 கம்ப்ரஸர் மோட்டர் போரும், ஒரு ஜெட் மோட்டர் போரும் ஓடுது 30 போரில். இதில் ஒரு கிணறு கிடக்கு, 50 அடி ஆழ கிணறு. அது அந்த கிணத்துல தான் தண்ணி வந்து உழுது. ஸோ ஒரு இடத்துல போரு நமக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக போர்வெலுக்கு மேலே போர்வெல் போட்டுகிட்டே இருக்குது தீர்வு கிடையாது. தண்ணி இருக்கிற இடத்த கண்டுணர்ந்து, அதாவது விஞ்ஞான முறைப்படி கண்டுணர்ந்து அதில் போர்வெல் போட்டு அதை எடுக்கிறது தான் சிறந்த வழி. இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கு 30 டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கும். அதாவது பாறையமைப்பு அப்படி தான் இருக்குது. இங்கே அந்த கடினப்பாறையில் உள்ள பிளவு கீழே அரிதாக 300 அடி அல்லது 600 அடிக்குள்ளே இங்கே பெரும்பாலும் பாறை முறிஞ்சிடும். பாறை முறிவுன்னு சொல்கிறத விட பாறை பிளவு வெடிப்பில் தான். அடுக்கடுக்கான விதவிதமான பாறை அமைப்பு இந்த ஏரியாவில் கிடையாது. ஒரே மாதிரி பாறை அமைப்பு. அதனால தான் நிறைய போர் ஃபெயிலியர் காரணம். அடுக்கடுக்கு பாறை, பல விதமான பாறை அமைப்பு இருந்தால் எங்கே நீங்கள் போர் போட்டாலும் தண்ணி வந்துடும். இங்கே ஏறக்குறைய ஒரே மாதிரி பாறை. அந்த ஒரே மாதிரி பாறையில் ரொம்ப அரிதாக கீழே வெடிப்பு பிளவு காணப்படும். அதில் வர்ற தண்ணி அல்லது அந்த கடின பாறையில் மேலே வர இலக்கம் இந்த ஜாயிண்ட் கிடச்சா ஆமாம் வரும், இல்லைன்னா வராது. நல்ல மழை பெய்யணும் இந்த ஏரியா. மழை பெஞ்சால் தான் தீர்வு. திருப்பத்தூர் பகுதியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 21வது மீட்டரில் 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான பாறை வெடிப்பு. இதில் லைட்டாக புகை அடங்கினாலே பெரிய விஷயம். கம்ப்ரஸருக்கு ஓடும். 600 அடிக்கு மேலே போர் போட வேண்டிய தேவையே இல்லை. இது வடக்கு நோக்கி 2வது ஸ்கேன்.
இங்கே பாறைக்குடி ஏறக்குறைய வடக்கு 30 டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இருக்குது. அதனால் அதுக்கு ஏறக்குறைய பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம். இது இவ்வளோ இடமும் கவராக போகுது. அந்த வேலி வரைக்குமே நம்ம அங்கிட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அடுத்து இதுக்கு இங்கிட்டு தான் ஒரு 2 ஸ்கேன் போல் வரும். ஸோ இவ்வளோ இடமும் இந்த 4 ஸ்கேனில் கவர் ஆகிரும். ஆனால் அவங்க நோக்கம் இந்த கிணறு ஆழப்படுத்தலாமா, சைடு போர் போடலாமா அப்படிங்கிறத நோக்கம். மொத்தம் 30 போர் போட்டுருக்காரு 20 ஏக்கர் இடத்துல. முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு இடம், அது புகை கூட அடங்க கொஞ்சம் வாய்ப்பு குறைவு, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் கிடச்சிருக்கு. இந்த 2வது ஸ்கேன் முடியவில்லை. இது இந்த நான் நிற்கிற இடத்துல மட்டும் ஒரு அடையாளம், வெறும் 60 அடிக்குள்ளே ஒரு ஈரம். அது இந்த கிணத்துல உள்ள தண்ணி தான் அப்படிங்க காட்டுது. இதுதான் கிணத்து சேரம். நான் நிற்கிறதுக்கும் கிணறு தான் ஒரே சேரம். அந்த கிணறு 50 அடி போல் இருக்குது. கூட ஒரு 5 அடியிலேருந்து அதிகப்படி 15 அடி ஆழம் ஆழப்படுத்தி சைடு போர் இங்கே மேற்கு நோக்கி போடலாம். அவ்வளோதான். அங்கே கிழக்கு நோக்கி போகக்கூடாது. ஏன்னா கிணத்தை விட அங்கே இலக்கம் இல்லை. இங்கே ஆழத்தில் ஒரு கம்ப்ரஸருக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் இருக்குது. இப்போ 2 ஸ்கேன் ரிசல்ட்டு தான். அவங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக நிறைய கணக்கில்லாத போர் போட்டாங்க. அதனால் அங்கே பார்க்க விரும்பலை, பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. தேவத்தூர் பகுதியில் உள்ள அவங்களுடைய இன்னொரு இடம் இது. இது 80 அடி ஆழ கிணறு. அதில் போர்வெல் போட்டு கம்ப்ரஸர் மட்டும் ஓடுது. போர் போடும்போது புகையை மட்டும் அடைக்கிறது. கிணறு 80 அடி ஆழ கிணறு. அந்த கரண்ட்டுக்கு ஓரத்தில் ஒரு போர் ஓடுதான். அது வந்து ஒரு இன்ச்சு தண்ணி போல் இருக்குது. இங்கே எத்தனை போர் போட்டிருப்பிய இந்த ஏரியாவில்? 4 போர். இது எத்தனை ஏக்கர் இடம்? இது 10 ஏக்கர் இடம். 10 ஏக்கர் இடத்துல 4 போர் போட்டிருக்காரு. இன்று ஆய்வு பணி செய்த குமாரசாமி வலசை மற்றும் தேவத்தூர் பகுதிகளில் இப்போ மேக்சிமம் பெரிய பைப்லைன் பாதிப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால உள்ளபடியான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு.